அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். அன்னையரை புண்படுத்துவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 5975. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெற்றோர்களின் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு கண்ணியத்துடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றும் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீசுகளின் வாயிலாக நாம் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக அன்னையர், அதாவது தாயின் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு பரிவுடனும் அக்கறையுடனும் இருக்க வேண்டும் என்பதையும் இதே போன்று குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீசுகள் வாயிலாக நாம் அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களின் நலனை பேணுவதில் இஸ்லாம் போதித்திருக்கக்கூடிய அளவிற்கு வேறு யாரும் சொல்லி இருப்பார்களா என்று யோசித்து பார்க்கும் விதமாக பல்வேறு கட்டளைகள் வாயிலாக வலியுறுத்தி நமக்கு இஸ்லாம் போதனை செய்து கொண்டே இருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அன்னையரை புண்படுத்துவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான் என்ற கருத்தில் இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்களின் விஷயத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்னையர், அதாவது தாயின் விஷயத்தில் மிகுந்த அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உபதேசம். விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.